ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது, மிக மிக நன்றாக இருக்கிறது. ராசியிலே குரு பகவான் இருக்கிறாரே, அவ்வளவு நல்லது இல்லையே, ஒரு சில புத்தகங்கள் சொல்லுகின்றனவே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடும். அதற்கு மேலாக அந்த குரு ஏறிய நட்சத்திரம், உங்கள் ராசியின் அமைப்பு, அதுவும் இந்த மாசி மாதத்திற்கு உண்டான ராசியின் அமைப்பு, சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து கணிக்க வேண்டியது. அப்படி கணிக்கும்போது 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 1ஆம் பாவம் நன்றாக இருக்கிறது. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். 100 பேர் இருக்கிறார்கள், ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இது அதிர்ஷ்டம், இது நடக்கும். தகுதியானவர் இவர் என்ற ஒரு பெயர், நல்ல பெயர் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், உத்தியோகம், புருஷ லட்சணம். அந்த உத்தியோகத்தில் ஒரு மேன்மை தெரிகிறது. நீங்கள் இதுவரை இதுபோல் கிடைக்காதா, இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் நடக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பணி புரிபவர்களுக்கு ஏதேனும் ஒரு உயர்வு அவர்கள் சந்தோஷப்படும்படி நடக்கும், கிடைக்கும். 1ஆம் பாவம் சுய மதிப்பு கூடுகிறது. உங்களை சாதாரணமாய் நினைத்து சாதாரணமாய் அழைத்தவர்கள் கூட இந்த மாதம் முதல் தகுந்த மரியாதை கொடுப்பார்கள். ஆக இந்த மாதம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், 1ஆம் பாவம் உங்களுடைய சுய மதிப்பு கூடுகிறது. எனவே மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாதம். வணக்கம்.